இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து துறையிலே கிட்டத்தட்ட 4 கோடி வாகனங்கள் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இயக்கப்படுது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மக்கள் இந்த சாலை போக்குவரத்து துறை மூலமாக இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாலை போக்குவரத்து துறை இன்றைக்கு கடுமையான நெருக்கடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் கடைபிடித்து வரக்கூடிய கொள்கையினுடைய விளைவாக இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதுங்கிறது இந்த துறை மிக கடுமையாக பாதிக்கிறது. அதே போல புதிய மோட்டார் வாகன சட்டப்படி இந்த சட்டத்தின்படி இன்றைக்கு இந்த வாகனங்கள் மீதும் ஓட்டுநர்கள் மீதும் விதிக்கப்படுகிற அபராதம் என்பது மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அபராதம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 500 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்திலே 5000 ரூபாய் அபராதம் கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கூட இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த சாலை போக்குவரத்து ஊழியர்களுக்கான இந்த இன்னொரு பாதிக்கக்கூடியது என்னன்னா டோல்கேட் கட்டணம். இந்த டோல்கேட் கட்டணம்ங்கிறது கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டோல்கேட் கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி கொண்டே இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது சாலை போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமல்ல, சாலை போக்குவரத்து அந்த சரக்கு வாகன போக்குவரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுமே இந்த டோல்கேட் கட்டணத்தால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இந்த போராட்டம் என்பது சாலை போக்குவரத்து துறையை பாதுகாப்பதற்காக அரசினுடைய இந்த கொள்கையிலே மாற்றம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை அமலாக்கக்கூடாது, திருத்த வேண்டும். இவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் என்பது செய்யப்பட வேண்டும். சாலை போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு என்பதை ஏற்படுத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நடைபெறுகிற இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வாழ்த்தி இருக்கிறேன். நம்முடைய இந்த ஊழியர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக எழுப்புவோம். இந்த சாலை போக்குவரத்து ஊழியர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.